ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோஸ் கிச்சன். வந்து முக்கிரட்டை கீரை. இந்த முக்கிரட்டை கீரை வச்சு நான் சூப் செஞ்சுருக்கேன், துவையல் செஞ்சுருக்கேன், சட்னி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இது வந்து பருப்பு போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பார் சொல்லலாம், கடையல் சொல்லலாம். சரியா? இந்த முக்கிரட்டை கீரை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் நல்லா டார்க்காக இருக்கும், பேக் சைடு ரொம்ப லைட் கலராக இருக்கும். இதுதான் இந்த இலையோட ஷேப்பு. சரிங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். குக்கரில் முக்கிரட்டை கீரையை நல்லா அலசி அதை இலையை ஒண்டி போட்டிருக்கேன். இது இலை தண்டு எல்லாமே வந்து மெடிசினல் வேல்யூ தான். கீரை போட்டாச்சு, 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு, பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் போட்டுருவேன். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை வந்து நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த துவரம் பருப்பையும் போட்டுடுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இப்போ ரெண்டு தக்காளியை முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ குக்கர் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு வேகிறதுக்கு நான் வந்து எப்பயுமே பருப்பு வேகிறதுக்கு நான் விளக்கெண்ணெய் போடுவேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும், நம்மளுக்கு அந்த வயிறு உப்பசம்லாம் வராது. விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? இல்லை விளக்கெண்ணெய் பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏதாவது ஒரு ஆயில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு குக்கருக்கு மேலே அந்த தெரிச்சு வராது, விசிலில் தெரிச்சிட்டு மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி வராது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா வெந்துட்டப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஸ்டீம் வந்தோடனே இந்த விசிலை போட்டுக்கலாம். விசில் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். வாவ், எப்படி இருக்குது பார்த்தியா? நம்ம கீரையை ஃபஸ்ட்டு போட்டோம்ல, பாரு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல பார்த்தியா, நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு பாரு கீரை. இப்போ இதில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை கடைஞ்சிடலாம். இப்போது நல்லா கடைஞ்சிட்டோம் பாரு. நல்லா அந்த முக்கிரட்டையும் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைஞ்சிட்டோமா. இப்போது இதில் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதில் அந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி போடக்கூடாது, தக்காளியோட புளிப்பு தான் இருக்கணும். ஏன்னா முக்கிரட்டை வந்து கிட்னிக்கு நல்லது. சரிங்களா? கிட்னி ஸ்டோன்ஸு, அப்புறம் அந்த கிட்னியில் நீர் கொத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காண்டி அந்த முக்கிரட்டை கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு வந்து புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. முக்கிரட்டை சூப் இருக்குது என்னுடைய இதில், துவையல் சட்னி எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸே வராது. அதை நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரிசல்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி உப்பு போட்டோம் இல்லையா, நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். சரியா? எங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டுறேன். போட்டுட்டு உடனே கிளறிட்டு நம்ம அந்த தாளிப்பில் போட்டணும். ஏன்னா தீய விடக்கூடாது. சரியா? குக்கர் வச்சுருக்கோம்ல, அதிலே போட்டுறேன். நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றலை, இதிலே போட்டுறேன். இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுன்னு வந்து பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முக்கிரட்டை கீரையில் வேறு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டோம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய முக்கிரட்டை கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாரு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.